டேய் இப்பதான்டா புது செலவுல பாலத்தை கட்டுனீங்க. என்னடா கான்ட்ராக்ட் எடுத்து என்னடா கட்டியிருக்கீங்க? பாலமெல்லாம் உடஞ்சு போய் மக்கள் விழுந்தா அது எவ்வளோ பெரிய சேதாரம். அது கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம என்னத்தான் கட்டியிருக்கீங்கன்னே தெரியல. ரீசெண்டா வந்து ராமேஸ்வரம் பாலம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இது எவ்வளோ ஃபேமஸ் பழைய பாலம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பாலத்தை புதுசா ஒன்று கட்டியிருந்தாங்க, இந்த பஸ் பாலம்னு சொல்லிட்டு. அந்த பாலம் வந்து கடலுக்கு கீழே கட்டியிருக்காங்க. அது வந்து இப்போ உடஞ்சு அதை சிமெண்ட் எல்லாம் கீழே விழுந்து கம்பி தெரிகிற அளவுக்கு வந்து பாலம் வந்து உடஞ்சிருக்கு. கட்டின முறையும் கான்ட்ராக்டும் சரியில்லை. தண்ணி வந்து ஈரம் பட்டு பட்டு வந்து அந்த பாலம் வந்து அந்த ஒரு ஒரு இடத்துல வந்து உடஞ்சி கிடக்குது. அதான் கட்டுறானுங்கன்னே தெரியல. இது யார் ஆட்சியில் நடந்திருக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். என்னதான் ஆட்சி பண்றானுங்கன்னு தெரியல. ரொம்ப அசால்ட்டா நினைச்சு இந்த பாலத்தை கட்டியிருக்கானுங்க. ஆனா இது உடஞ்சா எவ்வளோ சேதாரம் ஆகும், எவ்வளோ உயிர் போகணும் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இந்த பாலத்தை கட்டியிருக்கானுங்க. இது செஞ்சு ராமேஸ்வரம் போறவங்க கொஞ்சம் பார்த்து வேற ஒரு ரூட் எடுத்து போனா உங்களுக்கு நல்லது.